யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே 50,000க்கு மேலே இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உமனுக்கெல்லாம் ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கு ஒன்லி 25 ருபீஸ் தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக விட்டுருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் தான் உங்களுக்கு இருக்குது. அதாவது டீச்சிங்கு, அசிஸ்டண்ட், கமிஷனர் இந்த மாதிரி போஸ்ட்டு தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுற லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் மேனேஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், அது இல்லாமல் எக்கச்சக்க வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹிந்தி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸ் ரிசர்ச், அதாவது சீனியர் ரிசர்ச் ஆஃபீஸர், லாங்குவேஜ் மீடியம், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் டிப்ளமோ, டிகிரி, அதாவது டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு, upscnic.in. இதுதான் வெப்சைட்டுன்னு சொல்லுவேன். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிடபிள்யூடிக்காக இன்னொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடபிள்யூடியும் அப்ளை பண்ணிக்கலாம், யூஆரும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 2 பிரிவாக உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து பே லெவல் வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்டெக், அதாவது நீங்கள் எம்டெக் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எம்டெக் அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க கீழே இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி கமிஷனர், நான் சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்டி கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகிரி வந்து நீங்கள் 2 வேக்கன்சி வேணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அதாவது பிடபிள்யூடியும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே பிடபிள்யூமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு பே லெவல் 12 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 50 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, ஏதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரோ எக்கனாமியோ இதில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா இவங்க கேட்டிருக்கிற மாதிரி சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் சாயில் ரிலேஷனில் இருக்கணும். ஃபார்மலைசேஷனில் இருக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்க என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலைசேஷன் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, எங்கேருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடிஓ ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பே லெவலில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 11 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 வயசு இருந்தாவே போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்சில் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு, செகண்ட் ஷெட்யூல்டு அந்த மாதிரி நீங்கள் கிரேடில் இருக்கணும் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டு கண்ட்ரோலர்னு போலீஸ் வேலை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன எதுக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஆர் அண்டு பிடபிள்யூடிக்கு யூஆர் 2 பேர் அப்ளை பண்ணிக்கலாம், பிடபிள்யூடி வந்து 1 தான் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 10 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஓகே, மாஸ்டர் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி ஆஃப் மீனிங் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் கோர்ஸ் குவாலிஃபைடு இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா, அதனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சின்னதாக டவுட் இருக்குது குவாலிஃபிகேஷன்லேயும் சரி எஜுகேஷன்லேயும் சரி, இவங்க கொடுத்துருக்க எமர்ஜென்சி கான்டாக்டுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆஃபீஸர், உமனை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸர் வேணும், ஒரு ஆஃபீஸர் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் வந்து 7 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் அதர் கேட்டகிரி வந்து 30 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி, அதாவது பேச்சுலரில் வந்து நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங்காக தான் உங்களுக்கு கேட்குறாங்க. டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. அப்படி இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஆஃபீஸர் உமனை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, இப்போ முன்னே பார்த்ததும் உமனை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தான், இப்போ பார்க்க போகிறதும் உமனை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட், அதாவது உமனை இது பண்ணுறதுக்காக ட்ரைனிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் 2 பேர் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பே லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் ஏ லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 ஏஜிலேருந்து 35 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி யூஆர் இவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி, அதாவது பேச்சுலரில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தா, அதாவது இன்ஜினியரிங்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் இந்த மாதிரி
உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆர் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுவும் நியூ டெல்லியில் தான் இருக்குது. இந்த ட்ரைனிங்காக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து உமன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இது கெமிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிச்சிருந்தால் போதும். பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 10 லெவலில் உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி. இந்த மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு 55% மார்க் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, நீட்டு, அதாவது நீட் எக்ஸாம் இருக்கல இல்லைங்களா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டன் பண்ணியிருக்கணும்னா அட்டன் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி ஓகே, அந்த மாதிரி எதுனாலும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க கேட்டிருக்குதே மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, பாட்னி இந்த மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கிலீஷு, அதாவது இதுக்கு வந்து இங்கிலீஷ் குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ன சொல்கிறது, வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவலில் வந்து 10லேருந்து உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகும். எஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதுலேயும் மாஸ்டர் டிகிரி 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அப்படி தான் நீட் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எங்கே ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பே லெவலில் வந்து 10 இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி 55% நீங்கள் எடுத்திருந்தாலே இதுக்கு அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஜி சிஎஸ்ஐஆர் இந்த லெவலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நீங்கள் பிஏ மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ன்றது மாதிரி இந்த நோட்டீஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது, உங்களுக்கான ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு அந்தமான் நிக்கோபாரில் தான் உங்களுக்கு இதோடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் ஒரு வேக்கன்சி கேட்க போகிறாங்க. பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே லெவலில் வந்து 10லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி அதில் சொன்ன மாதிரி தான் 55% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். நீட் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. நீட் எக்ஸாம்னு உடனே நீங்கள் பயப்பட்றாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, எழுதியிருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஃபிசிக்ஸு நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே, ஃபிசிக்ஸு ஃபர்கன் யூனிவர்சிட்டி அண்டு அல்லது இன்ஸ்டிடியூஷன் இதில் படிச்சிருந்தா நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படிக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹிந்தி. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஹிந்தியெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹிந்தி சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றதையும்
இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் வந்து 50% இருக்கணும் அப்படின்றது. ஹிந்தி சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 50% மார்க் இருக்கணும். எம்ஏ டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, அதுலேயும் 55% மார்க் இருக்கணும். மற்ற இந்த நீட் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நீட் அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்கள் நீட் டெஸ்ட்டுனால் நீங்கள் டாக்டர் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிடாதீங்க. இதே நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு குவாலிஃபைடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஹெட் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12வது வேக்கன்சி வந்துச்சு. சீனியர் ஆஃபீஸர், அதாவது சீனியர் ரிசர்ச் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மீடியம். இதுதான் நமக்கான லாஸ்ட்டு ஆஃபீஸர் இதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கூட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் வந்து 2 பேர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே லெவல் 11 வரைக்கும் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 40 வருஷம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். அதில் வந்து முக்கியமாக வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்டும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஹிந்தி உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் டிகிரியில் வந்து உங்களுக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆச்சு, 27/4/2024, அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இந்த வெப்சைட்டில். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் போஸ்டிங் ஆர் கம்ப்ளீட்லி சப்மிட் ஆன்லைன். ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து 17/5/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெக்குவயர்மெண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16/5/2024. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கும், எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்கும், எங்கே ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னலாம் நீங்கள் கேட்பீங்க. எனக்கு கேட்குது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிறவங்க, பூட்டான், நேபாளில் இருக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு மாறும் அப்படின்றதை இவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்டிங் தகுந்த மாதிரி ஏஜ் மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன், மினிமம் எக்ஸாம்பிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதான் இவங்க ஏஜ் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது போஸ்டிங் தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் மாறும். ஒரு இதில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, ஒன்றுத்தில் டிகிரியில் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இங்கே பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஃபீஸு கிடையாதுன்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்ற அதர்ஸ் கேட்டகிரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் ஃபீஸ் இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாப்லேயே இந்த ஜாபில் மட்டும்தான் உங்களுக்கு 25 ருபீஸ் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் சரி, குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இவங்க வந்து இவங்களே சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், யாரை எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஆல் கேட்டகரிக்கு வந்து 40% வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா வெப்சைட், upsconline.nic.in, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த வெப்சைட்டு அப்ளை பண்ணுற வெப்சைட்டும் நான் கீழே டேரெக்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க, அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ எப்படி அப்ளை பண்ணணும், என்ன கேபிள் அப்லோடு பண்ணணும், டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எப்படியெல்லாம் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க சின்னதாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. தமிழ்நாடு அண்டு கேரளா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி என்ன ஏதுன்ட்டு இது கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுதான் கேஸ் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஆஃபீஸருக்கு தகுந்த மாதிரி தான் வாய்ப்பு. டெப்டி கமிஷனர் இதெல்லாம் சின்ன போஸ்டிங் எல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்லி 25 ருபீஸ் தான். நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.